சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperumbudur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற மோடியினுடைய அரசு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதிமொழி திட்டத்தை புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றாக எதிர்ப்பு குரல் எழுப்பிய நேரத்திலும் குரல் வாக்கெடுப்பில் புதிய சட்ட திருத்தத்தை வெற்றி பெறச் செய்தார்கள். அந்த புதிய சட்ட திருத்தத்தின் மூலம் மகாத்மா காந்தியினுடைய பெயரையே அந்த திட்டத்திலிருந்து நீக்கிவிட்டார்கள். இந்த திட்டத்தை மத்தியிலே ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் தலைமையில் இருந்த யூபிஏ அரசாங்கத்தில் யூபிஏனுடைய தலைவராக இருந்த தலைவி சோனியா காந்தி அவர்கள் இந்திய நாட்டில் வாழுகின்ற அனைத்து அடித்தளத்து மக்களும் விளிம்பு நிலை மக்களும் பிறரை கையேந்தி இருக்காமல் தாங்களாகவே தங்களுக்கு தேவையான உணவுகளை போன்றவற்றை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வேலை வாய்ப்பு உறுதியை கொடுக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தில் இந்த மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டத்தை உருவாக்கி தந்தார்கள். அதன் மூலம் சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் இருந்த மக்கள், தலித் மக்கள், பழங்குடியின மக்கள், ஏழை எளிய தாய்மார்கள், முதியவர்கள் ஆண்டிற்கு குறைந்தபட்சம் 100 நாள் வேலை கிடைத்ததன் மூலம் தங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி பசியின்றி பட்டினியின்றி வாழ்ந்து வந்தார்கள். அதற்கு இந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்று தந்த மகாத்மா காந்தியினுடைய பெயரை சூட்டி அனைவரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மகத்தான திட்டமாக இருந்தது. இந்த திட்டத்தை இந்தியாவில் இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, பல்வேறு வெளிநாடுகளிலும் இந்த திட்டத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பும் பாராட்டும் பெற்ற திட்டமாக இருந்தது. ஆனால் உங்களுக்கு தெரிந்தபடி கோட்சேனுடைய ஆதரவாளராக இருக்கின்ற மத்திய அரசு மகாத்மா காந்தியை அன்றைய தினம் சுட்டுக் கொண்டார்கள். இன்றைய தினம் மகாத்மா காந்தியினுடைய பெயரையே இந்த திட்டத்தில் ஒழித்திருக்கின்றார்கள். இந்த திட்டத்தை ஒழித்திருப்பதன் மூலம் அந்த அரசு இந்த திட்டத்திற்கு செலவாக நிதியில் 60% மட்டும்தான் மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளுகின்றது. 40% அந்தந்த மாநிலங்கள் கொடுக்க வேண்டும் என்று சட்டத்திலே திருத்தத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதைவிட கொடுமை என்றால், காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த திட்டத்தின்படி வேலையை கண்டுபிடித்து வேலை கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த திட்டத்தின் மூலம் வேலை இருந்தால் வேலை, இல்லை என்றால் வேலை இல்லை என்கின்ற சரத்தை இந்த திட்டத்திலே இணைத்திருக்கின்றார்கள். இதன் மூலம் மக்கள் வேலை இழப்பையும் வேலையின்மையையும் சந்திக்கின்ற ஒரு சட்டமாக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். எனவே இந்தியா முழுவதும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய அறிவுரைப்படி 3 கட்ட போராட்டத்தை இந்தியா முழுவதும் நடத்த இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் நாளை மறுநாள் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும் இந்த மாவட்ட அலுவலகத்தின் முன்பகுதியில் மாவட்ட தலைவர் திரு சங்கரபாண்டியனுடைய தலைமையில் நானும் முன்னாள் அமைச்சர் அருமை சகோதரர் தனுஷ்கோடி ஆதித்தன் ஆகியோரும்
காங்கிரஸ் கட்சியினுடைய அனைத்து நண்பர்களும் அனைத்து தலைவர்களும் நடத்துகின்ற மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் 11ஆம் தேதி நம்முடைய அலுவலகத்தின் முன்னால் நடைபெற இருக்கின்றது. அதன் பிறகு கிராம பகுதிகளில் பொதுக்கூட்டம் நடத்தி அதை அந்த பகுதி மக்களுக்கு எடுத்து கூற வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள். நம்முடைய மாவட்டத்தில் மானூர் என்கின்ற கிராமத்தில் ஒரு அழகியபாண்டிபுரத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தை 25ஆம் தேதி மாலையிலே நடத்த இருக்கின்றோம். அதோடு கடைசியாக பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் மனு கொடுத்து அந்த மனுவை மத்தியிலே இருக்கின்ற அரசுக்கும் இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதிக்கும் அனுப்ப இருக்கின்றோம். இந்த 3 கட்ட போராட்டத்தையும் நம்முடைய மாவட்டத்தின் சார்பில் மிகச் சிறப்பாக நடத்துவது என்று தீர்மானித்திருக்கின்றோம். அதோடு கூட வருகின்ற 30ஆம் தேதி தியாகிகள் தினம். அந்த நாளில் நம்முடைய மாவட்ட அலுவலகத்தில் உள்ளால் வைத்து ஒரு உள்ளிருப்பு போராட்டத்தை போன்ற ஒன்றையும் கூடுதலாக நம்முடைய மாவட்டத்தில் நடத்த இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. முதல்ல இதை முடியுங்க, இதை முடிச்சுட்டு அந்த சப்ஜெக்ட் வரேன். அதான் நான் சொன்னேன், பாராளுமன்றத்திலேயே மெஜாரிட்டி இருந்தால் அவங்களுக்கு தெரியுமே, மெஜாரிட்டி தான் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றினாலும் போராட்டத்தின் மூலம் ஏற்றிட்டாங்க. போராட்டம் மூலம் பல சட்டங்கள் வாபஸ் ஆனது உங்களுக்கு தெரியும். அதே போன்று கிராமப்புறத்தில் இருக்கின்ற இந்த ஏழை மக்களுடைய போராட்டத்தின் மூலம் கருணை அடிப்பிலாவது இந்த அரசு பார்த்து அவர்களுடைய வயிற்று பிழைப்பிற்காக இந்த சட்டத்தை வாபஸ் வாங்க வேண்டும். இல்லை அது கிடையாது. இல்லை அந்த தொழில இருக்கிறவங்களை பாருங்க. நான் 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த பக்கத்தில் இருக்க பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய ராமேன்பட்டி துறையில் இல்லை அதில் இருக்கக்கூடிய சரத்துகள் தான் மோசம். அதான் வேலை இருந்தால் தான் வேலை கொடுப்போங்கிறாங்க. காங்கிரஸ் பீரியடில் அப்படி இல்லை, வேலை எங்கே இருக்கோ தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வேலை கொடுத்தாங்க. இன்னும் அப்படி கிடையாது. அந்த சரத்து தான் பெரிய பாதிப்பு. வேலைக்கு இருந்தால் வேலை. இப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இப்போ நம்ம பகுதியிலே ஆக்சுவலாக சில பேர் வேலை குறைவு சரிதானே. எப்போ சொல்லுவாங்க வேலை இல்லைப்பா, அடுத்து புல் வளர்ந்த பிறகு அவங்கள புல் வெட்ட விடுவோம். அந்த மாதிரி பாதிப்பு. நாள் முக்கியம் இல்லை சார். இப்போ எத்தனை நாள் கிடைக்கும்? 100 நாள் வேலை திட்டம். மத்திய அரசு இப்போ எத்தனை நாள் கொடுக்க சொல்லுங்க, கேளுங்க, அந்த மக்கள்கிட்ட கேளுங்க. நான் இப்போ ஒரு 600 பேரை இந்த கேளுங்க ராமையன்பட்டியில் நான் இந்த மக்களை சந்தித்தேன் 2 வாரத்துக்கு முன்னாடி. 600 பேர் இருந்தாங்க. இப்போ 30 நாள் 35 நாள் தான் அவங்களுக்கு வேலை கிடைக்குது. 30-35 நாள் வேலை கிடைக்குது. அதோட அவங்களுக்கு 3 மாதம் கழித்து தான் பணம் கிடைக்குது கையில். 3 மாதம் டியூ இருக்குது. அதுக்கு காரணம் மத்திய அரசு பணத்தை அனுப்பி கொடுக்கல. நம்ம தமிழ்நாட்டுக்கு இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்டுக்கும். அது வரும் தமிழ்நாடு இல்லை, பணம் அனுப்பி கொடுக்கல. அதனால் அவங்க கையில் 3 மாதமாக பணம் வரல. ஸோ வேலையும் கிடையாது. 30-35 நாள் வேலை. அப்போ இந்த திட்டத்தினுடைய நோக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்து போக செய்து இந்த புதிய சட்டத்தின் மூலம் அது முழுவதுமாக அதை நீர்த்து போக செய்கிறார்கள். பாராளுமன்றத்தில் எல்லாரும் பேசுகிறாங்க, குரல் கொடுத்தாங்க, சார் கேட்ட மாதிரி. ஆனால் மெஜாரிட்டி இருக்கிறத பாஸ் பண்ண முடியும். குரல் எடுப்பில் பாஸ் ஆகிருக்கு. ஒருவேளை ஓட்டு கேட்டிருந்தா கூட அது பாஸ் ஆகிருக்காது. ஆமாம் திமுக ஆமாம் 150 நாள் கொடு நம்ம கொடுத்துருக்குறோம். அவன் 120 நாள் கொடுத்துருக்கான். ஆமாம் அறிவிச்சிருக்கு. கண்டிப்பாக கொடுக்கும். டிஎம்கே கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாமே அதான் சொல்கிறோம்ல. நாலு கூட்டினா இருக்க 100 நாளுக்கே கொடுக்கலங்கிறேன்னா 4 பேப்பரில் தான் இருக்கும். 4 பேப்பரில் தான் இருக்கும். ஊதியம் வரலையே. ஊதியம் பணம் அனுப்பணும்ல மத்திய அரசு. ஏற்கனவே 100 நாள் இருக்கிறதுக்கே பணம் அனுப்பல. 100 நாளே வேலை கொடுக்கல. அந்த 100 நாள் 30 நாள் தான் 25 நாள் தான் வேலை கொடுக்குறாங்க. அதனால் பேப்பரில் அது இருந்து பிரயோஜனம் இல்லை. ஒருவேளை தமிழ்நாடு அரசு 150 நாளாக மாற்றி தமிழ்நாடு அரசுக்கு அதுக்கிட்ட தனி நிதி ஒதுக்கி நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒருவேளை வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கலாம். முதலமைச்சர் உள்ளிட்ட அனைவரும் பேசும்போது சட்டமே இல்லை, உங்களுக்கு வேலையே நீ கிடையாதுன்னு சொன்னது மாதிரியே மக்கள்கிட்ட எடுத்து சொல்லக்கூடியது சரிதானா? இல்லை, அதுக்கு இதுதான் காரணம். எப்படின்னா வேலை இருந்தால் தான் உங்களுக்கு வேலைங்கிறான். அங்கே வேலையே இருக்காது.
எப்படி விவசாயத்துக்கு மணிக்கு பயன்படுத்த சொல்லியிருக்காங்கல்ல. பல புதிய திட்டங்களும் கொண்டு வந்திருக்காங்க, பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்ட விவசாயம் சார்ந்த பகுதி இப்போ நம்ம பகுதி விவசாயம் சார்ந்த பகுதி, விவசாயிகள்கிட்ட இவங்களை விட முடியுமா? விவசாயி கூட நாற்று நடுவங்களை விட்டால் யார் சம்பளம் கொடுக்குது? அதான் சட்டத்தை தான் நீர்த்து போச்சுக்கிறாங்கன்னு. அறுவடைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பகுதி வேலை வாய்ப்பு யார் பணம் கொடுக்காரு, சம்பளம் கொடுக்காரு? இப்போ என்னுடைய வயலில் அவங்க வந்து வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்க, கவர்மெண்ட் பணம் கொடுக்குமா? நீங்கள் சொல்கிறது கரெக்டு. அரசாங்கத்தினுடைய அறுவடை இயந்திரத்தை நம்ம பயன்படுத்துவோம், வாடகைக்கு பயன்படுத்துவோம். அது போன்று நீங்க ஆள் கிடைக்காத நேரத்துல உங்களுக்கு பணம் கட்டி பயன்படுத்த யார் பயன் கட்டது யாரு? விவசாயி அப்போ நீங்கள் கேட்டு சொல்ல பார்த்தா விவசாயி அவங்களுக்கு வேலையை வாங்கி சம்பளத்தை அதுக்கு டைரெக்டாக வச்சுட்டு போகாம அதுக்கு எதுக்கு மோடி சொல்லணும்? அது மோடி சொல்லலாம். நான் டைரெக்டாக வைப்பேன், எனக்கு தேவையான வேலையால் அரசு சொன்னிச்சுன்னா அது நான் அதிகமாக சம்பளம் கொடுப்பேன். நான் வேலைக்கு வச்சு 500 ரூபா கொடுப்பேன், அதில் 300 ரூபா கிடைக்கும். அப்போ அவன் அடிமையாக இருக்குது அந்த லேண்ட் ஓனருக்கு. சோனியா காந்தி கொண்ட திட்டம் லேண்ட் ஓனருக்கு அடிமைக்காக இந்த திட்டம் கொண்டு வரல. சோனியா காந்தி கொண்டு வரட்டும், அவங்க தான் எஜமான் மாதிரி. வேலையை உரிமையோடு கருவது இது உரிமை திட்டம் இல்லை, அது சட்டமாக்கிட்டாங்க. அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் அனைத்தையும் எதிர்த்தாலும் கூட சட்டமாயிருக்கு. ஆனா மக்கள்கிட்ட வந்து தான் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40 எம்பிக்களும் பேசுறாங்க. தவிர பார்லிமெண்ட்ல இது குறித்து பெரிய அளவில் அவங்களால எதுவும் சாதிக்க முடியல அப்படிங்கிறது இல்லை. பார்லிமெண்ட்டில் இது குறித்து ரைட் 2:30 மணி நேரம் பேசுகிறோம். நீங்கள் அதை பார்த்தீங்களா தெரியல, நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். சாதிக்க முடியல. சாதிக்கணும் நம்பர் தானே சாதனை. பார்லிமெண்ட்டில் எப்படி ஜெயிக்கும் உங்களுக்கு தெரியாதா? நாங்கள் என்ன ஒரு ஓட்டுக்கு 2 ஓட்டாக போட முடியும்? இருக்கிற எம்பிஸ் தானே போட முடியும். மெஜாரிட்டி அவங்க கையில் தானே இருக்குது. அப்போ சாதிக்க முடியாது. அதனால தான் மக்கள்கிட்ட வரும். பாராளுமன்றத்தில் எண்ணிக்கை குறைவாக இருக்கனால பாராளுமன்றத்தில் சாதிக்க முடியாத மக்கள் மன்றத்தில் கொண்டு வரோம். மக்கள் மன்றம் மூலம் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்துதான் இது போன்ற சட்டமன்ற தேர்தலுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த பணி ஆரம்பித்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. ஏற்கனவே 2 வாரத்துக்கு முன்னாடி ராமாயண்பட்டியில் நான் அந்த மக்களை சந்தித்தேன். எல்லா இடமும் அந்த மாதிரி அந்த மக்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு இது சம்மந்தம் இல்லை. காங்கிரஸ் கட்சியிலேயே ஒவ்வொரு தலைவர்களும் தனித்தனியா இல்லை, இதை முடிச்ச பிறகு இது முடிஞ்சா வேற யாராவது காங்கிரஸ் கட்சியிலேயே ஒவ்வொரு தலைவர்களும் ஒரு கரூர் எம்பி அவங்க ஒரு கருத்து சொல்லுறாங்க, செல்வப்பிறந்தை அவர் ஒரு கருத்து சொல்றாரு, ராஜேஷ்குமார் அவர் ஒரு கருத்து சொல்றாரு. ஒரு பரந்துபட்ட கருத்துக்களா இருக்கு, வெவ்வேறு கருத்துக்கள் முரண்பட்ட கருத்துக்களா இருக்கு, பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய அளவில் கருத்துக்களாகவே. அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி ஒரு மிகப்பெரிய ஜனநாயக கட்சி. என்னை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் பொது வெளியில் கருத்து சொல்வது தவிர்க்கப்பட வேண்டும். என்ன கருத்தாக இருந்தாலும் தலைமையிடம் பேசி முடிவெடுக்க முடியும். அவர்கள் சொல்லுகின்ற எந்த கருத்தாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் அகில இந்திய தலைமை எடுக்கின்ற முடிவு தான் முடிவு. மற்றவர்கள் பேசுவது முடிவாகாது. அது விரைவில் அகில இந்திய தலைமை சரியான முடிவை அறிவிக்கும். ஆட்சியிலும் பங்கு வேண்டும், அதிகாரத்திலும் பங்கு வேண்டும். இது குறிப்பா இங்க மட்டும் இல்ல, பெரம்பலூர்ல உள்ள மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் மற்ற எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. நீங்க எப்படி எதிர்பார்க்கீங்க இதை? சார், அதிகாரத்தில் பங்கு வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கேட்பதெல்லாம் எல்லா கட்சிக்கும் உரிமை. கட்சி ஆரம்பிப்பதே அதிகாரத்தில் வர வேண்டும், ஆட்சியில் வர வேண்டும் என்பதுதான். சின்ன கட்சிகள் கூட பேரை சொல்ல விரும்பவில்லை. 1%, 2%, 5% இருக்கக்கூடிய தலைவர்கள் கூட முதலமைச்சராக வேண்டும் என்று ஆசைப்படுவது இயற்கை. அது தப்பு இல்லை. காங்கிரஸுக்கு அந்த ஆட்சி இருக்க தான் செய்யுது. அதில் ஆட்சி ஆசை இல்லாமல் இல்லை. ஆனால் முடிவெடுக்கிற அகில இந்திய தலைமை தான் முடியும். எதுக்கு வெகு விரைவில் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அனைத்து தலைவர்களையும் டெல்லியில் கூப்பிட்டு பேச இருக்கிறார். ஒருவேளை அது 18ஆம் தேதியாக கூட இருக்கலாம், இன்னும் தேதி நிறைவேறவில்லை. அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்களுடைய கருத்தை கேட்டு அவர் முடிவை அறிவிப்பார். என்னுடைய முடிவு காங்கிரஸ் தலைமை எடுக்கின்ற முடிவிற்கு அனைவரும் கட்டுப்பட வேண்டும். காமராஜ் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது அனைத்து காங்கிரஸ்காரனுடைய உணர்வு. அவ்வளவுதான். 1996 காங்கிரஸ் கட்சி 1996 நடந்த பிளவு வேறு. அந்த பிளவின் போதும் நான் காங்கிரஸ் கட்சியில் தான் இருந்தேன், பிளவிற்கு போகவில்லை. இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியில் எந்த பிளவும் வராது. கருத்து சொல்லுகின்ற அனைத்து நம்முடைய தலைவர்களும் காங்கிரஸ் கட்சியில் மிக முக்கியமான தலைவர்கள், காங்கிரஸ் கட்சியில் மிக ஈடுபாடு கொண்ட தலைவர்கள். எந்த காரணம் கொண்டும் அவர்கள் பிரித்து செல்லுகின்ற தலைவர்கள் அல்ல. எல்லோரும் ஒன்றாக இருந்து இந்த இயக்கத்தை தமிழ்நாட்டில் வளர்ப்பார்கள். இப்போது கூறுகின்ற குரல்களை பார்த்தாலே காங்கிரஸ் கட்சி எவ்வளவு தமிழ்நாட்டில்
வளர்ச்சி அடைந்திருப்பது என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஜனநாயகத்தோட அந்த குரல் எழுப்புறாங்கன்னு நினைக்கீங்க? எது? காங்கிரஸ் கட்சினா ஜனநாயகத்தோட அந்த குரலை காங்கிரஸ் கட்சி ஜனநாயகம் அடிப்படையான கட்சி. ஜனநாயக அடிப்படையில் அவர்கள் குரல் எழுப்பலாம். ஆனால் எழுப்பின இடம் தான் தப்பு. தவறுதலாக உங்கள்கிட்ட வந்து எழுப்பிட்டாங்க. அதை எங்கள் தலைவர்கிட்ட எழுப்பியிருந்தா அதை தலைக்கு இல்லை சொல்கிறேன். அதை வந்து எங்கள் தலைவர்கிட்ட எழுப்பி ஒரு முடிவு பண்ணி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்கா, உங்களுக்கு இந்த கேள்வி வந்திருக்காது. ஜோதிமணி சொல்லும்போது கட்சி அழிவு பாதையை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க ஒரு எம்பி. அதுக்கு பதில் சொல்லக்கூடிய டிகேஎஸ் அங்க இளங்கோவன் என்ன சொல்றாரு, அவங்க எம்பி ஆயிட்டாங்க, இப்ப எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்காதா, அது அவங்களுக்கு அவசியம் இல்ல, அதனால அதாவது அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரடியாக எதிராக பேச. அதான் சொல்றேன்ல, இந்த கருத்துக்கள் எல்லாம் மீடியால சொல்ல வேண்டிய கருத்து இல்லை, எங்களுடைய தலைவர்களிடத்தில் சொல்ல வேண்டும். தலைவர்கள் அதற்கு அவரிடத்தில் பேசி இருப்பார்கள், அவையெல்லாம் செட்டில் ஆகும். எது தொண்டன் காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர் என்ன எதிர்பார்க்கிறதோ அதையெல்லாம் ராகுல் காந்தி இடத்தில் நாங்கள் சொல்லுவோம். என்னை பொறுத்தவரையில் பத்திரிகையில் சொல்ல மாட்டோம். ராகுல் காந்தி இடத்தில் சொல்லுவோம். ராகுல் காந்தி முடிவெடுப்பார், அறிவிப்பார். எது அதனால் பத்திரிகையில் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டோம்ல. தொண்டர்கள் என்ன எதிர்பார்க்க சார், மற்ற தலைவர்கிட்ட கேட்க வரை என்கிட்ட கேட்டு வாங்கிட முடியாது. தொண்டர்கள் எங்களிடத்தில் என்ன சொல்லுகிறார்களோ அதை நாங்கள் ராகுல் காந்தி இடத்திலும் மல்லிராஜ் காந்தியிடம் சொல்லுவோம். பத்திரிகையில் சொல்ல மாட்டோம். நாங்கள் என்ன சொல்லுகிறோமோ அதைத்தான் தலைவர்கள் கேட்பார்கள். ஜனநாயகம் படத்திற்கு ரிலீஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க. ஆமா, ஆர்டர் கொடுத்தாச்சு. மத்தியானத்துக்கு மேல விசாரணைங்க. சில நான் பார்க்கல, நான் டூர்ல இருந்தேன். காங்கிரஸ் செல்வ பிறந்தையே அது வெளியிட்டிருக்காரு. அந்த படத்தை வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி சார்பாகவே கொடுக்குறாங்க. எப்படி பாக்குறீங்களா? இல்லை, இது வந்து அரசியலாக நான் பார்க்கல. ஒருத்தருக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாருங்கிறதுக்காக பாரதிய ஜனதா அதான் செய்துட்டு இருக்கு. அவங்க கூட கூட்டணி சேராத எல்லா கட்சியையும் அழிவு பாதை அழித்துட்டு இருக்காங்க. அப்படி எந்த கட்சி அழித்தாலும் நாங்கள் கூட நிற்போம். ஏடிஎம்கே அழித்தாலும் கூட நிற்போம். தாவேக்கா அழித்தாலும் கூட நிற்போம். சீமான் அழித்தாலும் கூட நிற்போம். ஜனநாயகத்துக்கு எதிராக பாரதிய ஜனதா அரசு யாருக்கு எதிராக எந்த செயலை செய்தாலும் அதற்கு கேள்வி கேட்கின்ற முதல் கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருக்கும். அதில் ஒன்றுதான் விஜய்க்கு பாதிப்பு ஏற்பட்ட போதும் காங்கிரஸ் கட்சி அதை குரல் கண்டிப்பா அதில் என்ன மாற்றம் இருக்கு? அதாவது பாரதிய ஜனதா வந்து சிபிஐ, இடி என்ன இதெல்லாம் பயன்படுத்தி இப்போ என்ன சென்சார் போர்டையும் பயன்படுத்துது. அவ்வளோதான். ஒரு கிளாஸை கூட சேர்த்துருக்கு. ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் கமிஷன் டாக்ஸ் நேரடியாக தேர்ட்லேயே உட்காந்துருக்காங்க. டிக்கெட் அதிகமாக விற்காங்கன்னு போய் உட்காந்துருக்காங்க. அது பிரச்சனை இல்லை, அதுவும் மத்திய அரசு தான் பண்ணுது. இல்லை, அது நாங்கள் சொல்லி மத்திய அரசு தமிழகத்தில் உள்ள கமர்ஷியல் டாக்ஸோட அதிகாரிகள் ஒவ்வொரு திரையரங்குக்கு முன்னாடி ஒரு ஊழியரை போட்டு அதிகமான விற்பனை செய்யாதீங்க. ஆனால் இதே இது ரெட்ரீன் பண்ணுறதுக்கு யாரும் வரல, பராசக்திக்கு வரல. இதுக்கு மட்டும் ஒரு ஆள் வந்து உட்காந்துருக்க மாதிரி ஒரு சூழல் திரையரங்கு. இதே எப்படி பார்க்கல? அந்த கருத்து எனக்கு தெரியாது. அவங்க போய் உட்கார்ந்த செய்தி எனக்கு தெரியல. நீங்கள் சொல்லி தான் தெரியுது. உண்மையாக இருந்தால் அதுக்குள்ள கருத்தை நான் நாளைக்கு சொல்லலாம். திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் நீதிபதி தீர்ப்புக்கு வந்து எம்பிக்கள் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்ததை பாஜக என்ன சொல்றாங்கன்னா மதச்சார்பின்மைக்கு எதிராக எம்பிக்கள் செஞ்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அரசியலமைப்பு சட்டத்திலேயே நீதிபதிகள் மீது வழக்கு தொடர்வதற்கே தனிப்பிரிவு இருக்கிறது. புரியுதா? அதனால் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டியது பாராளுமன்ற உறுப்பினருடைய கடமை. அதன் அடிப்படையில் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். முடிவை வந்து எம்பிக்கள் எடுத்தாங்க. தமிழ்நாட்டிலிருந்து போன எம்பிக்கள் எடுத்துக்காங்க. மதச்சார்பற்ற கட்சி தான் இந்தியா கூட்டணி. அங்கே இருக்கின்ற லோக்கலில் திருப்பரங்குன்றத்தில் இருக்கின்ற ஹிந்து சபைகளுங்க, அவங்க யாரும் அப்ஜெக்ஷன் இல்லை. திருப்பரங்குன்றத்துலேருந்து யாராவது போய் கேஸ் போட்டாங்களா? இது அரசியல் பண்ணுறாங்க. திருப்பரங்குன்றத்தில் போகக்கூடிய ஒரு பக்தரோ அல்ல திருப்பரங்குன்றத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆளோ ஏன் கேஸ் போடல? எங்கே இருக்க ஆள் போய் திருப்பரங்குன்றத்துக்கு கேஸ் போடுறாங்க. போடலாம். இல்லை, பாதிக்கப்பட்ட நபர் தான் போடணும். யாருக்கும் போட முடியாது. எனக்கு ஒரு பாதிப்பு இல்லை, கேளுங்க, நீங்கள் போய் கேஸ் போட முடியுமா? மனுதார் சொல்லலையே, நான் பாதிக்கப்பட்டவங்க சொல்லலை, போட முடியாது. அப்படி போட முடியாது. நீங்கள் நான் பாதிக்கப்பட்டா நீங்கள் கேஸ் போட முடியாது, நான் தான் போடணும். இல்லை, என் ஃபேமிலியில் இல்லை, அவர் பாதிக்கப்பட்டு அவர் அந்த ஊரில் இல்லை பண்ணல. இல்லை, நான் சொல்கிறேன் அரசியலுக்காக பண்ணுறேன். புரியுது இல்லையா? இல்லை, நீங்கள் கேட்ட கேள்வி வந்து நம்ம வந்து ஜனநாயக இது
செக்குலர் பார்ட்டியாக இருக்கான்னு கேட்டீங்க, அதுக்கு சொல்கிறேன். அங்கே இருக்க ஹிந்துஸை கேட்டால் தெரியும், திமுக இருந்தாலும் சரி இந்தியா கூட்டணியும் செக்குலர் பார்ட்டி. அங்கே இருக்க முஸ்லீம்ஸை கேட்டால் தெரியும், அவங்களும் செக்குலர் பார்ட்டி. அதை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இல்ல அவரு என்ன சொல்றாங்க அப்படின்னா, மக்கள் வந்து விழுப்புரங்குன்றத்துல தீப ஏத்துறதுக்கு மட்டும்தான் எம்பிக்கள் கையெழுத்து போட்டாங்க, கட்சி விழா நடந்ததுக்கு எந்த ஒரு எதிர்ப்புமே தெரிவிக்கல. கந்தூரி விழாவில் இஷ்யூ இல்லையே. ஒரு சார்பா நடந்ததுக்கான கந்தூரி விழாவிலும் இதை போன்ற இஷ்யூ வந்தால் நாங்கள் போடுவோம். கந்தூரி விழா இஷ்யூ வரல, ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரல. அந்த ஜட்ஜ்மெண்ட் மதிப்பான இந்த ஜட்ஜ்மெண்ட் மதிக்க மாட்டோம். இல்லை, ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லையே சொல்லுங்கள். இல்லை, வந்தால் தானே மதிப்போம், வந்தால் தானே கொடுப்போம், வந்தால் அப்போ கொடுப்போம், அந்த கொடுப்போம், அப்போ கொடுப்போம். தமிழகத்திற்கு காங்கிரஸ் கட்சி அந்த முக்கிய தலைவர் ராகுல் காந்தி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரத்திற்காக இப்ப இந்த மாதமே வர ராகுல் காந்தி தேதி இன்னும் அறிவிக்கலை. இந்த மாதங்கிறது உறுதியாக சொல்ல முடியாது. ராகுல் காந்தி வராரு, பிரியங்கா காந்தி வருவாங்க, மல்லிகார்ஜுன கார்கே தலைவர் வருவார், எல்லாருமே வருவாங்க, எல்லா தலைவரும் வருவாங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருவாங்களா? இந்த தேர்தல் பிரச்சாரம் மல்லிகார்ஜுன கார்கே, சிதம்பரம், செல்வ பெருந்தகை ஒரு அணியாக இருப்பதாகவும், மற்றவர்கள் விஜய் கூட போகலாம், பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்டோர் விஜய் கூட போகலாம், பேசலாம், தப்பு இல்லை, காங்கிரஸ் கட்சி அப்போதான் வளரும் அப்படிங்கிற மனோநிலையில் இருப்பதாகவும் தொடர்ந்து பேசப்படுது. அவர் பிரவீன் சக்கரவர்த்தியோட தொடர்ந்து அவருடைய பேட்டிகளும் அது போன்ற தெரியல, யாரோ உங்களுக்கு ஏதோ செய்தி கொடுத்துட்ருக்காங்க, அந்த செய்தி எனக்கு வரல. இல்ல இதுல சீட் ஷேரிங்காக வருதோ? பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறது சீட் ஷேரிங்காக வருதோ? ஒன்றும் கிடையாது. பிரவீன் சக்கரவர்த்தியை ஷேர் பண்ணுறதுக்கு காங்கிரஸ் கட்சி அதிகாரப்படுத்த எனக்கு தெரியாது. எங்களுக்கு ஒரு சைடு மட்டும் இல்ல, இன்னொரு சைடு ஓப்பனா இருக்கிற மாதிரி ஒரு கிரியேட் பண்ற மாதிரியே அப்படியெல்லாம் நாங்கள் கிரியேட் பண்ணல. நாங்கள் வந்து தலைமை எங்களை சார், காங்கிரஸ் எந்த கட்சியும் கூட்டணி வைக்கணுமோ அதை அகில இந்திய தலைமை சொல்லும். அதுக்காக சும்மா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. அது தெரியாதுல்ல, அது தெரியாதுல்ல, தலைமை சொல்லுங்க சார். தமிழ்நாட்டில் இருக்க காங்கிரஸ்காரனுக்கு என்ன வேணுமோ, எங்களுக்கு வந்து எங்கள் தலைவர்கள் மீது அதீத நம்பிக்கை, புரியுதா? எது செய்தாலும் சரி, காங்கிரஸ் தலைவர்கள் குறிப்பாக ராகுல் காந்தி, கார்கே, சோனியா காந்தி, தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரர்களுக்கு எது நல்லது செய்யணுமோ கண்டிப்பாக செய்வாங்க. அவங்க எதை சொன்னாலும் செய்ய தயாராக இருக்கு. இல்லாட்டா 60 வருஷம் நாங்கள் எப்படி இருப்போம்? எங்களுக்கு தலைமை தான் முக்கியம். எல்லா கட்சிகளும் தேர்தலில் தொடங்கிட்டாங்க. குறிப்பாக பாரத பிரதமர் கூட 29ஆம் தேதி அமித்ஷா வந்துருக்காரு, அவரும் வரப்போறாரு. காங்கிரஸோட நிலைமை இன்னும் அப்படி இன்னும் கூட காங்கிரஸ் கட்சி தான் முதல்ல நீங்கள் ஏடிஎம்கே பிஜேபிலாம் வேற, முதல்ல சீட் ஷேரிங் கமிட்டி போடுறதே காங்கிரஸ் தான். தமிழ்நாட்டில் இந்த தடவை காங்கிரஸ் கட்சி தான் முதல்ல தேர்தலை முன்னெடுத்து தேர்தல் பணிகளை செய்த முதல் கட்சி காங்கிரஸ். எப்படி சார்? கூட்டணியில் என்ன முடிவாதோ அவ்வளோ சீட்டில் நிற்போம். கூட்டணியில் என்ன முடிவாதோ அவ்வளோ சீட்டு நாங்கள் நிற்போம். எந்த கூட்டணியும் இருந்தது மேலே தலைமை அறிவிக்கும் சார். ஆமாம், நீங்கள் அதுக்காக நான் எல்லாம் சொல்கிறேன்னு சொல்லாதீங்க. எங்களுக்கு தலைமை அறிவிக்கும், அதை செய்வோம். நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நான் கரெக்டாக சொல்கிறேன். நீங்கள் யார்ட்டையாவது கேட்டு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. என்ன கேள்வி கேளுங்க, நான் தயாராக இருக்கேன். சார் சொல்கிறோம்ல, தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பான்மை தலைவருடைய முடிவல்ல, எல்லா தலைவர்களும் தொண்டர்களும் தலைமைக்கு தகவல் சொல்வார்கள். தலைமை எடுத்து அறிவிக்கின்ற முடிவுக்கு அனைவரும் கட்டுப்பட்டு அந்த முடிவை செயல்படுத்தணும். தமிழக முதலமைச்சர் வந்து பிஜேபி சொல்லும்போது டெல்லி ஆட்சி பண்ணணும்னு கேட்கிறாரு. நீங்க தலைமை தான் முடிவு பண்ணணும், அப்ப நீங்க சொல்றது டெல்லி முடிவு எடுக்கிறது தான். இல்லை, இது அகில இந்திய கட்சி சார். டிஎம்கே சொல்றது டிஎம்கே ஸ்டேட் பார்ட்டி, நாங்கள் அகில இந்திய கட்சி, அங்கே தான் முடிவு எடுக்க முடியும். மாநிலத்தில் நியமிப்பதும் அகில இந்திய கட்சி தான். எங்களுடைய அமைப்பு அப்படி. எப்படி நல்ல ஆட்சி இருக்கு சார், நல்லா போகுது. உங்க தொகுதி வருது பணக்குடி, 10ஆம் வகுப்பு மாணவர் கஞ்சா அறிஞ்சு ஒரு தாள் மர்டர் பண்றாரு. குறிப்பாக தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 நாள்ல தோழிப்பேரில் நாங்குநேரில் ஒரு மர்டர் பண்ணி போடு. தொடர்ந்து எல்லாத்துக்கும் பின்னாடி பாத்தீங்கன்னா கஞ்சாவும் மதுவும் இருக்கு. ஏன்னா கடந்த முறை உங்களோட இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வந்து தமிழகத்துல வந்து இளவரசர்கள் அதிகமாயிட்டாங்க, இன்னும் வந்தாங்கன்னா மதுவுக்கு எதிராக இது பண்ண மாதிரி சொன்னாங்க. இப்போ நான் எடுத்துகிட்டு வரல, குற்ற ஆவணத்தினுடைய அடிப்படையில் பார்த்தா கடந்த ஆளுகளை விட இந்த ஆண்டு அல்லது கடந்த 5 ஆண்டுகளில் குற்ற பின்னணி உள்ள கொலைகள் மற்றவைகள் மிக குறைவு. அங்கொன்று இங்கொன்று நடக்கும். கஞ்சா இதுக்கு முன்னாடி இதோட அதிகமாக இருந்து இப்போ அவ்வளோ கிடையாது. பழைய ஆண்டை அதான் சொல்லிட்டேன் திரும்ப. எப்படி இல்லை, ஏற்கனவே தனி நீதிபதி கொடுத்த உத்தரவை பெஞ்சில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அதே தான் 2 ஒன்று கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எப்படி
இல்லை, நாங்கள் முதல்ல தனி நீதிபதி தீர்ப்பை நாங்கள் எதிர்த்தோம்னா அதை கன்ஃபார்ம் பண்ணால் அதையும் நாங்கள் எதிர்க்க தான் செய்வோம் சார். தனி நீதிபதியோட தீர்ப்பை நாங்கள் வந்து எதிர்த்தாச்சு, சரிதானே? அப்போ அதே தீர்ப்பு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் ஒன்று தான், சாதகம் கிடையாது. நாங்கள் சொல்கிறது இது ஒரு ஒருதலை பட்சமான தீர்ப்பு. ஆமாம், ஓகே, சரி. மீதி எல்லாம் முடிஞ்சில்ல. மீதி நம்ம அமைச்சர் அவர்கள் சில கருத்துக்களை கூட சொல்லுவார். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திலிருந்து மகாத்மா காந்தி பெயரை நீக்குவது மிகப்பெரிய வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதனை கண்டித்து காங்கிரஸ் பேரியக்கம் மகத்தான போராட்டங்களை நடத்த முன்வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இங்கே இந்த மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சங்கரபாண்டியன் தலைமையில் இங்கே இந்த நிருபர் கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் முதற்கட்டமாக வரும் ஞாயிற்றுக்கிழமை மாவட்ட கமிட்டி முன்னாலே உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். இரண்டாம் கட்டமாக மானூர் அழகியபாண்டியபுரத்திலிருந்து 25ஆம் தேதி பொதுக்கூட்டத்தை நடத்த இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து 2ஆம் தேதி மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து அவர் மூலமாக எங்களது கருத்துக்களை பாரத பிரதமருக்கும் ஜனாதிபதிக்கும் அனுப்புகின்ற அளவிலே மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து நாங்கள் அந்த கருத்துக்களை கோரிக்கைகளை வைக்கிறோம். பிப்ரவரி 30ஆம் தேதி உள்ளிருப்பு போராட்டம் என்று மாவட்ட கமிட்டியிலே உள்ளிருந்து இந்த போராட்டத்தை நடத்தினோம். ஆகவே மகாத்மா காந்தி பெயரை கண்டிப்பாக மீண்டும் இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் இணைக்க வேண்டும் என்பதிலே காங்கிரஸ் பேரியக்கம் மிக மிக தீவிரமாக இருக்கிறது. மகாத்மா காந்தியை 2வது முறையாக இந்த பிஜேபி அரசு படுகொலை செய்திருக்கிறது என்பதை வன்மையாக நாங்கள் மக்கள் மத்தியில் எடுத்துக் கொள்கிறோம். ஆகவே மீண்டும் மகாத்மா காந்தி பெயரை இந்த திட்டத்தில் சேர்க்க வேண்டும். அது வரை காங்கிரஸ் பேரியக்கம் மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டங்களை மேலும் மேலும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களை நடத்தும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதே போல இந்த வேளாண் சட்டங்களை மாற்றுவதற்கு போராட்டம் நடத்தியது பிறகு இந்த பிஜேபி அரசு இந்த வேளாண் சட்டத்தை போராட்டங்களுக்கு பிறகு அதை அவர்கள் மாற்றியமைத்து மக்கள் போராட்டத்தில் வந்ததற்கு பிறகு மாற்றியமைத்து அந்த வேளாண் சட்டத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே அதுபோன்றுதான் மகாத்மா காந்தி பெயரையும் இந்த பிஜேபி அரசு மீண்டும் மகாத்மா காந்தி பெயரை சேர்க்கின்ற வரை நாங்கள் இந்த போராட்டத்தை மக்கள் போராட்டம் நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.